மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் காரில் செல்லும் போது சாலையில் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் தலைவா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷமிடுகிறார்கள். இதை பார்த்த எம்ஜிஆர், என்னிடம் எல்லாரும் எம்ஜிஆர் வாழ்க என்றுதானே வாழ்த்துறாங்க, ஏன் ஒருத்தர் கூட முதலமைச்சர் வாழ்க என்று வாழ்த்தலன்னு சொல்லலன்னு தெரியுமா என்று பக்கத்தில் இருப்பவர்களிடம் கேட்க, அதற்கு அவர்கள், உங்கள் 3 எழுத்து பெயர் தான் அவர்களுக்கு மந்திரம் மாதிரி, அதனால தான் என்றாராம். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் வாழ்கன்னு சொன்னா அது பதவியை வாழ்த்த மாதிரி, எம்ஜிஆர் வாழ்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு என்னை வாழ்த்துற மாதிரியான திருப்தி கிடைக்கிறது. இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து, இதை தான் நான் பத்திரமாக காப்பாற்றி ஆகணும் என்றார். இறுதி வரை சொன்னது போலவே நின்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஒரு முறை இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் சென்னை வருகை தந்த போது முதல்வர் எம்ஜிஆரை கோட்டையில் சந்தித்தார். இருவரும் உற்சாகமாக உரையாடினார்கள். சந்திப்பு முடிந்து இளவரசரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்லும் பொழுது சார்லஸ் எம்ஜிஆரின் பின்னணி என்ன என்று கேட்க, இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரா என்று வியப்போடு விசாரிக்கிறார். அப்போது முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசர் எம்ஜிஆரை பற்றி விவரிக்க, ஆனாலும் ஆச்சரியம் விலகாமல் சார்லஸ், ஒருவேளை போன பிறவியில் இவர் அரசராக இருந்திருக்கலாம், அப்படியே நான் மெய்சிலிருந்து போய்விட்டேன். தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகையே ஆண்ட அரச குடும்பத்தின் இளவரசர் கூட நம் எம்ஜிஆரை பார்த்து அரசர் என்று வியக்கிறாரே, அதுதான் அதிசயம் என்கிறார்.